டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை சிஓ தலைமையில் நடத்தி காட்டினோம். இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த கையோடு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ், இங்கே லோயர் பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் எதுன்னு கண்டறிந்து அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அவங்களை தலைமை ஆசிரியர்கள் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அந்த விதத்தில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மற்ற யூனியன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால் தொண்டாமுத்தூர் சூழல் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விதத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆய்வுக் கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஆக்ஷன் பிளான் ஏற்கனவே நம்முடைய சிஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ்லாம் சேர்ந்தே ஒன்று என்னென்ன செய்ய போகின்றோம், எந்தெந்த சப்ஜெக்டில் பின்தங்கி இருக்கோம், அதை எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர போகிறோம், அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் நாங்கள் எப்படி முன்னேறி இருப்போம். ஏற்கனவே 10th and 12th வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடந்த கல்வியாண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த முறை நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் செஞ்சுட்டு பரீட்சை எழுதுவதை காட்டிலும் புரிதலோடு பரீட்சை எழுத வேண்டும் என்கின்ற நோக்கத்தை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இங்கே பேசும்போது பல்வேறு கருத்துக்களை, ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மக்கள் பேசுகின்ற ஸ்லாங்லேருந்து எல்லாமே மாறி இருக்கிறது. ஸோ அது சார்ந்தும் அவங்களுடைய வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். இது முதலில் இது ஒரு குறை சொல்லுகின்ற கூட்டம் அல்ல, கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற கூட்டமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, கொஞ்சம் லோயராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுலேருந்து கற்றுக்கிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எல்லா ஹெச்எம்ஸும் கலந்துக்கிறாங்க. உள்ளபடியே அது சந்தோஷமாக இருக்கின்றது. ஸோ அடுத்த ஆண்டு ஸ்லாஷ் ரிப்போர்ட் வரும்பொழுது நாங்கள் முன்னேறிய இடத்தில் இருப்போம் என்கின்ற உறுதியையும் அவர்களுடைய வாயிலே சொல்லியிருக்கிறார்கள். பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை இதிலும் ரொம்ப மெட்டிகுலஸாக ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ரிப்போர்ட் இல்லாமல், ஒரு யூனியனோட ரிப்போர்ட் அப்படின்னு இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டை நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த வகுப்புல எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ரிப்போர்ட் கார்டு நம்ம வழங்குறது இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 9,80,000 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெறும்னா பொதுத் தேர்வில் மட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் புரிதலோடு இந்த பிள்ளைகள் இருக்கிறதாங்கிறது தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. ஸோ அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம். 880 லேபுக்கு இந்த கூட்டத்தில் நம்ம ஒதுக்கியிருக்கோம். மிக விரைவாக இதெல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது தான் இந்த 880 லேபும். ஏன்னா எல்லாம் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது. சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் நான் நேரடியாக ஆய்வு செய்யும் போது பார்த்தீங்கன்னா கருப்படிச்சு போய் பயன்படுத்தவே முடியாத அளவுக்குலாம் இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் அப்படி இருந்துடக்கூடாது என்பதற்காக இந்த 880 லேபையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான பணிக்கு அதுக்கான வேலை. ஹைடெக் லேபுக்கு கெல்ட்ரான் கம்பெனிக்கு தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த டெண்டர் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஃபைனான்ஸ் பார்த்துக்கும் பொழுது நம்மளுடைய டெண்டர் ப்ராசஸ் ஆக்ட் படி எது சரியோ அதுக்கு நம்ம தான். இதில் மெரிட் பேசிஸில் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது யார் வேணாலும் அதை ஆய்வு செய்து நேரடியாக லேபுக்கு பிஎட் ஆசிரியர்கள் நியமிக்காம கெல்ட்ரான் கம்பெனி கேரளாவோட சேர்ந்த கெல்ட்ரான் கம்பெனி மூலமா சும்மா ஜஸ்ட் ஒரு பயிற்றுநர்கள் தான் நியமிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அது சார்ந்து அந்த சிஓஸ் மூலமா நாங்கள் கணக்கெடுக்கும் போது அது சார்ந்து நாங்கள் முடிவெடுப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் ஒரு வேக்கன்ட் டீச்சர்ஸ் இருக்கும்பொழுது நம்ம ஒரு தற்காலிக ஆசிரியர்கள் அது வரைக்கும் நாம் நியமிக்கிறோமோ அது போன்று தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் அது தேவைதான். கணினி ஆசிரியர்கள் வரும்பொழுது ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் போகும்போது எங்களுக்கு தேவைதான். கண்டிப்பாக அது சார்ந்து நாங்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்போம். மாணவர் சேர்க்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு நிலுவையில் இருக்கு சார். அதில் மத்திய அரசு நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மாநில அரசு செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்க ஸ்டாண்ட் என்ன சார்? இப்ப வரைக்கும் அது எந்த அறிவிப்பும் வரல. இந்த டைம் அட்மிஷனும் தொடங்கப்பட கிடையாது. இதுல உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார்? அதே மாதிரி ஆர்டிஐல தமிழ்நாடு அரசு வழக்கு தொடக்கல, தனிநபர் வழக்கு தொடுத்து இந்த தீர்ப்பு வாங்கியிருக்காரு. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இப்ப நாங்க எஸ்எல்பி நாங்க மூவ் பண்ண போறோம். நாங்க அது சார்ந்த 3 நாட்களுக்கு முன்பு நாங்க ஒரு ஆய்வு கூட்டமும் நடத்தியிருக்கோம். நான் வில்சன் சார் மூலமாக அதுக்கான பணியை செய்ய போறோம். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பணம் வரவில்லை, உண்மைதான், ஒத்துக்கிறேன் நான். ஆனால் நம்முடைய தமிழக அரசு இப்போ இந்த முதல் தவணையாக 700 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது சார்ந்து பல திட்டங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்.
ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஒரு பிள்ளைங்களை வந்து தனியார் பள்ளியில் ஏன் எங்கள் பிள்ளைங்க சேரக்கூடாதா என்று நினைக்கிறவங்களுக்கும் நம்ம இழுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்ட் அது. ஆனால் அதுலேயும் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்காமல் ஏற்கனவே நமக்கு வழங்க வேண்டிய பணம் ஒவ்வொரு முறையும் இன் அட்வான்ஸ் நாம தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணிட்டு இருக்கு, அவங்க தர வேண்டிய பங்கையும் சேர்த்து. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தை வழங்கிடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளாக ஏறத்தால் நமக்கு வழங்க வேண்டிய 600 கோடி ரூபாய் கூட நமக்கு தர வேண்டியது அவங்க நம்பி நம்ம அட்வான்ஸாக கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவங்க சார்பாக வர பணத்தையும் சேர்த்து அதையும் இன்னைக்கு தராமல் அவங்க இழுத்தெடுத்து கொண்டிருக்காங்க பொழுது பிள்ளைங்க விஷயத்தில் இப்படி அரசியல் பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த வருத்தம் தான். மிக விரைவாக இந்த எஸ்எல்பி மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க சொல்றதுக்கான அந்த போர்ட்டல் கண்டிப்பாக திறக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க பள்ளிகளுக்கு ருத்ராஜம் பொட்டு வைத்து வரலாங்கிறது அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நான் சொல்லிட்டேன், நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை சார்ந்து யாரும் தலையீடு இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் என்பது பொதுவான இடம். அங்க முற்போக்கான விஷயத்தை பத்தி இந்த பிள்ளைங்க வருது, இந்த பிள்ளைங்களுக்கு அறிவியல் சார்ந்து இதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லணும். அதை விட்டுட்டு இது மாதிரி சொல்றது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை பிற்போக்குத்தனம் என்று நான் சொன்னேன். நான் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நம்பிக்கையில யாருமே தலையிட போறதில்லை. ஆனா அதை கட்டாயப்படுத்துகின்ற விதமாக நீங்க சொல்றது அப்படின்றது அது பள்ளிக்கூடம் என்று சொல்லும் போது யூனிஃபார்மா எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சொல்றதே நாங்க வருத்தத்துக்குரியதாக இருக்கோம். பெண் பிள்ளைகள் வந்து பொட்டு அணிந்து செல்லவில்லை என்றால் அவங்க எப்படி சனாதனத்தை காப்பார்கள் மாதிரி ஒரு கருத்துக்களை ஒரு நீங்க நல்லா கேள்வி கேட்கறீங்க. இப்ப வந்து நீங்க ஒரு மதம் சார்ந்து அதை நாங்க வலியுறுத்துறோம், அதுக்காக நிக்கணும் தான் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல. இப்ப அவங்கள வந்து இந்த நீட்ல வந்து தாலி கூட அவுத்து வச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாங்களே, அப்ப எந்த விதத்துக்கு அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க? சோ அதனால அங்க ஒண்ணு இங்க ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்